வணக்கம் உறவுகளே. எனக்கு பிடித்த மற்றும் ஒரு பழைய பாடல். இந்த பாடல் 1965ஆம் ஆண்டு கல்யாண மண்டபம் என்ற திரைப்படத்தில் அமைந்த பாடல். பாடலுக்கு நடித்தவர்கள் நடிகர் ரவிச்சந்திரனும் நடிகை MS மாலதியும் நடித்திருந்தார்கள். இசையமைப்பாளர் R பார்த்தசாரதி. இந்த பாடல் ரொம்பவுமே இனிமையான பாடல். ஆனால் மேடைகளில் யாருமே அதை பெரிதாக பாடுவதில்லை என்று நான் கவலை கொண்டிருக்கிறேன். அந்த பாடலை ஒரு முறை இன்று நாங்கள் நினைவு கொள்வோம் உறவுகளே. பி. சுசீலாவும் ஸ்ரீனிவாஸ் அவர்களும் பாடியிருப்பார்கள். பாடல் பி. சுசீலாவின் குரலில் தான் தொடங்கும். பூத்திருக்கும் விழியெடுத்து மாலை தொடுக்கவோ, பூத்திருக்கும் விழியெடுத்து மாலை தொடுக்கவோ, புன்னகையில் செண்டமைத்து கையில் கொடுக்கவோ, பூத்திருக்கும் விழியெடுத்து மாலை தொடுக்கவோ. அதைத் தொடர்ந்து PB ஸ்ரீனிவாஸ் பாடுவார். தேன்மதுர செவியினிலே மணியாய் ஒலிக்கவா, தேன்மதுர செவியினிலே மணியாய் ஒலிக்கவா, செம்பவள நாவினிலே தேனாய் இனிக்கவா, செம்பவள நாவினிலே தேனாய் இனிக்கவா. சரணத்தில் மீண்டும் ஸ்ரீனிவாஸ் பாடுவார். பனித்துளியின் மொழியினிலே படையெடுத்தாய் தளிர்கொடியே, பனித்துளியின் மொழிதனிலே படையெடுத்தாய் தளிர்கொடியே, அமுத இசை மயக்குதடே, அமுத இசை மயக்குதடி, அருவியில் இனிமை சுரக்குதடி. பிறகு இருவரும் சேர்ந்து பாடுவார்கள். ஆசை முகம் அருகிருந்தால் ஆவல் தனியுமா, அன்பு வெள்ளம் கரை கடந்தால் இன்பம் குறையுமா, பூத்திருக்கும் விழியெடுத்து மாலை தொடுக்கவோ.